வளருவோம் வளர்ப்போம் அப்படிங்கிற அமைப்பில் ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சாளர் மாநாடெல்லாம் நடத்தியிருக்காங்க. சிவன்கிட்டயே தஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சிவன் கோயில்கிட்டயே வந்து அவர் மண்டபத்தில் அவங்களுடைய ஆஃபீஸு கடை எல்லாமே இருக்குது. ஸோ ஆணிலை பாலகிருஷ்ணன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இல்லை. அவ்வளோ ஒரு பிரபலிய ஜோதிடர், ஒரு எல்லாருக்குமே பரிச்சயமான முகம், எளிமையாக பழகக்கூடியவர். என் நட்பு வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சரிங்க மேடம் கொஞ்சம் லேட்டானாலும் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு அந்த அன்பு பாசம் பண்பு எல்லாமே இருக்கக்கூடிய சார் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்பின் கீழே மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வருகிறார். வருக வருக என வரவேற்கிறோம். அருள்தரும் அலங்காரவல்லி சவுந்தரனாகிய உடனாகிய கரூர் கல்யாண பசவீஸ்வர சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை வந்து இங்கே கரூர் வாங்கல் அருகில் இருக்கக்கூடிய நம்ம வரலாறு கோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கூடிய கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுடைய தாயார் இல்லத்தில் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. கரூர் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம ஊர் வந்து ஒரு சிறந்த ஊர், ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம ஊர் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு இடத்துல எப்படியோ ஒன்று வந்துடும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம கரூரை பற்றி பேசுகிற மாதிரி அமைப்பு வரும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்கிலார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அன்பர். நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஷேக்கிலார் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பெரிய புராணத்தை இயற்றியவர். அவருடைய பெரிய புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயும் சொல்லாத ஒரு அற்புதமான சொல்ல வந்து நம்ம கரூருக்கு வந்து அவர் வந்து அழகாக கொடுத்துருக்காரு. செல்வ கருவூர் திரு ஆணிலை திருக்கோவில் சென்று இறைஞ்சி அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க? செல்வ கருவூர் திரு ஆணிலை திருக்கோவில் சென்று இறைஞ்சி அப்படிங்கிறார். அங்கே அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு, நான் சின்ன குழந்தையிலேருந்தே நான் கோயில்லையே நான் விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன்தான். நான் வந்து பசவீஸ்வர சுவாமி கோயில்லையே அந்த புழுதிக்குள்ளேயே வாழ்ந்தவன். நான் அவருடைய காற்றுலேயே வாழ்ந்தவங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் பேசும்போது நான் அதெல்லாம் என் காதில் வாங்கியிருக்கேன். கரூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்டுத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கரூரில் மேட்டுத்தூர். அந்த மேட்டுத்தூரோட வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ அந்த மேட்டுத்தூரோட வந்து அங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நான் இப்பயும் வந்து நகை ஆசாரிகள்லாம் உட்காந்து அவங்க வந்து நகைப்பற்ற போட்டிருப்பாங்க அங்கிட்டலாம். அதனுடைய தொடர்ச்சி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரம் வைடூரிய வியாபாரங்கள்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அங்கே பண்ணியிருக்காங்க. அது அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ நம்ம அந்த அரிசி மூட்டையெல்லாம் வந்து பார்த்தோம்னா பழைய மளிகைகளில் பார்த்தோம்னா ஒரு கோணி சாக்கில் வந்து வச்சு சுற்றி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வைரம் வைடூரியங்கள்லாம் வச்சு கொட்டி குமிச்சு வச்சுருப்பாங்களாம். அப்போ மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அங்கே நம்ம பசவீஸ்வர சுவாமிக்கு வந்து உச்சிகால பூஜைக்கு வந்து அந்த மணி ஓசை கேட்டோடனே கடையெல்லாம் விட்டு அப்படி ஓடி போயிடுவாங்களாம். இன்றைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் கரெக்டாக 12 மணிக்கு என்னன்னு சரி எத்தனை கோடி வருமானம் தூக்கி போட்டு தன் இறைவனை நேசிக்க ஓடி போயிடுவாங்க. அது அவங்களுடைய அற்புதமான ஒரு ஈடுபாடு, செயல்பாடு. அதுபோன்று நம்ம அன்பர்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய வைரம் வைடூரிய வியாபாரிகள்லாம் வந்து எவ்வளோ வைரங்கள், எவ்வளோ தங்கங்கள், எவ்வளோ ரத்தனங்கள், எவ்வளோ முத்துக்கள் இருந்தாலும் மூட்டையும் அப்படியே விட்டுட்டு சாமியை பார்க்க போயிடுவாங்க. சாமியை பார்க்க போயிட்டு திருப்பி வந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு துளி கூட ஒன்று கூட ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ அழகான மக்கள் கரூர்லேயும் வாழ்ந்துருக்காங்க, நம்ம உலகத்துலேயும் வாழ்ந்துருக்காங்க, நம்ம ஊர்லேயும் வாழ்ந்துருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியானவங்களாம் நம்ம கரூரில் இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட கரூரை வந்து நம்ம ஷேக்கிலார் பெருமான் வந்து அழகாக சொல்கிறாரு, செல்வ கரூர் திருவானிலை சென்று. அப்போனா அந்த நூற்றாண்டுலேயே நமக்கு வந்து கரூரை பற்றி எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அது மாதிரி அவ்வளோ அற்புதமான கோயிலில் பிறந்து வளர்ந்து வந்த எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் நான்லாம் வந்து நவகிரகத்தை சுத்த மாட்டேன். ஒன்லி சிவபெருமான் மட்டும்தான் அப்படிங்கிற மட்டும்தான். அம்பாலையே கும்பிடக்கூடாது. இன்றைக்கி சில பேர்லாம் சைவ சித்தாந்தம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சுவாமியை தவிர்த்து கும்பிட மாட்டாங்க. சில பேர் வந்து 63 நான்மரை பற்றி கும்பிட மாட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி ரொம்ப நேராக பசவீஸ்வர பார்ப்போம் வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கும் சில அமைப்புகள் ஏற்படும், சூழ்நிலைகள் ஏற்படும்ல. அப்போ எனக்கு பல அமைப்புகள் ஏற்பட்டதில் அதனுடைய அடிப்படையில் எனக்கு இந்த எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சாங்கத்தை படிப்பார். இந்த தமிழ் வருடத்தினுடைய அந்த செய்யுள் இருக்குது பார்த்தீங்களா, அதை படிப்பார். எங்கள் அப்பா இது பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த பலன்கள்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் அதில் வந்து ஆதாயம் கந்தாயம்லாம் சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இந்த ரிஷபராசிட்டா உனக்கு இந்த வருஷம் ஆதாயம் எப்படி போட்டிருக்கு அதெல்லாம் சொல்லுவார். அப்போ இந்த மாதிரியே எங்களுக்கு உள்ள வந்து ரொம்ப அற்புதமானது. அப்போ நாங்கள்லாம் அந்த சின்ன பையனில் விவேகானந்தா ஸ்கூலில் படித்தேன்.
அப்போ நான் அவங்க எங்கள் வீடும் அண்ணன் வீடும் வந்து ஒரே தெருவு. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி அந்த பக்கம் ஒரு வீடு. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து அப்போ அவங்க சரவணன் அவங்க அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸர் அவங்க வீட்டில் இன்றைக்கி போஸ்ட் பாக்ஸ் தொங்குதான்னு தெரில. போஸ்ட் பாக்ஸ் அவங்க வீட்டு முன்னாடி இன்னும் இருக்கும். அப்போ அந்த போஸ்ட் பாக்ஸில் தான் இருக்கும். அவர் தபால் துறையில் வேலை செஞ்சவர். அவங்க அப்பாட்ட ஜாதகம் பார்க்க வரிசையில் உட்காந்துருப்பாங்க, காத்து உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல பேர் காட்டினால உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், விளையாண்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அந்த பக்கம் இருப்பேன், அவர் உட்காந்து ஜாதகமெல்லாம் பார்த்துருக்கேன். இவங்களுடைய சம்மந்தப்பட்ட அவங்களுடைய சொந்தக்காரங்க நந்து இவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப பரிச்சயம், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நாங்கள்லாம் சின்ன குழந்தையிலேருந்து என்னை பார்த்து வந்தவர். நான்லாம் எப்படி வந்தேன், என்ன மாதிரி இருந்தேன், என்ன அமைப்பில் இருந்தேங்கிறது எல்லாமே எனக்கு அவருடைய அமைப்புகளில் நல்லா தெரியும் வச்சுங்களேன். இப்படியே வளர்ந்துட்டு இருந்திருக்கும்போது பார்த்தா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு கதை ஒன்று எனக்கு காதுக்கு வருது. அப்போ எப்படி நம்ம அதிகமாக மாறுறோம், எதாவது இருந்தாலும் சரி. இப்போ சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு தெரியவர் மாறினாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம். இப்போ நம்ம இவர் வந்து பார்த்தோம்னா அப்பர் சுவாமிகளே வந்து சுடுகிறது சூளை தவிர்த்தருளார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாமிகிட்ட போய் வேண்டாம், அவர் வைத்த வழி கொடுமை தாங்க மாட்டாமல் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து இதுக்கு வர்றார், சைவ அந்த அதனுடைய தீர்த்து வர்றார். இப்போ கூன் பாண்டியனும் அவருடைய வெப்பு நோய் தீங்க அது வர்றார். அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா நானும் வந்து ஆரம்பத்தில் கும்பிட்டேன், அதுக்கப்புறம் சிவபெருமான் மட்டும்தான் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் நவகோள் எல்லாமே வச்சு சரி இறைவன் வந்து இப்படி இந்த உலகத்தை இயக்குறாரு, இதை நம்ம வந்து அதுக்கு உண்டான அவங்க இறைவன் கொடுத்த அதிகாரிகளுக்கு நம்ம மரியாதை கொடுத்தாகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை எனக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுத்ததுக்கு காரணம் வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு மன வருத்தங்கள் கஷ்டங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அல்லவா, எல்லாத்துக்குமே வரும்ல. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப அதிக பக்தியோட சிந்தனையோட ரொம்ப இதாக இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை கேலி பண்ணுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. எப்பயுமே வந்து 1ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 1ஆம் பாவம். அந்த மாதிரி வந்து ஒருத்தர் சாமி கும்பிட்டு அது கிண்டல் பண்ண ஒருத்தர் இருந்து தானே ஆகணும். அந்த மாதிரி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு சிரமங்கள் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊரில் மழை வந்து இப்போ இது வந்து நல்லா வெள்ளம் வருது. வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊரில் தலை சொல்கிறாங்க, மழை வந்துருச்சுப்பா, வெள்ளம் வந்துருச்சு, இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஆத்தங்கரையில் இருக்கிறோம், நம்ம கோயில் ஆத்தங்கரையில் இருக்குது, நீ நிற்க வேண்டாம், வா நம்ம போகலான்னு கூப்பிட்றாரு. இல்லை நான் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க நிற்க நான் சாமி கும்பிட்டேன்னு கிண்டல் பண்ணவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லி ஆகணும், நான் இருந்து சாமியை பார்த்து என் சாமி என்னை வந்து காப்பாற்றுவார், அவங்களுக்கெல்லாம் மூஞ்சில் கறி பூசணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இப்படியே ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றா அப்படியே போயிட்டே இருக்குது, ஸ்டெப்ஸாக போயிட்டே இருக்குது. அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்துடுது, மக்கள்லாம் ஓடுறாங்க. அப்புறம் கெண்டைக்கால தண்ணி வந்துடுது, அப்பயும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மக்கள் கூப்பிட்றாங்க, அப்பயும் அவர் போகலை, அங்கேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஓரளவு தண்ணி வந்துடுது, மேஜை மேலே ஏறுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி வருது, கோபுரத்து மேலே ஏறுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி வருது, மரத்து மேலே ஏறி உச்சியில் உட்காந்துக்கிறாரு. அப்போ ஒரு போட்டு வருது, போட்டில் கூப்பிட்றாங்க, நீந்தி போகிறவங்க கூப்பிட்றாங்க. கட்டை வந்து ஒரு மிதந்து அவரை ஒட்டி போகுது, தோணி வருது. எதுக்குமே அவர் அசரலை, சுவாமியே நேராக வரட்டும்னு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு அளவுக்கு மேலே போனே அவர் இறந்துடுறார், அவர் மூழ்கி இறந்துடுறாரு. அப்போ மேலே வந்து சுவாமியை வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கிது. பார்க்குறாரு. பார்க்கும்போது பெருமானே இப்படி நான் உன்னை நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன், நீ தான் நமக்கு வந்தேன், இப்போ என்னை வந்து நீ இப்படி விட்டுட்டியே, நான் வந்து உன்னை நம்பி இருந்தேன், அப்போ அவங்களே என்னை இப்படி வச்சுருந்தாங்க, அப்போ அதை வச்சு தான் உங்களை இவ்வளோ நான் சொன்னேன், நான் நீங்கள் என்னை எப்படியா காப்பாற்றிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ சுவாமி சொல்கிறாரு, அதாவது வேண்டத்தக்கது அருவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்லி நம்ம தேவாரத்தில் வர மாதிரி சாமி சொல்கிறார். எனக்கு எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணும்னு தெரியும், நான் எப்படி வரணும்னு தெரியும், அது மாதிரி வந்தேன், உனக்கு பல ரூபத்தில் நான் வந்தேன், ஆனால் நீ ஏற்றுக்கலை அப்படின்னு சாமி சொல்கிறார். பல ரூபத்தில் வந்தேன், நீ ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ கீழே பாரு ஒரு நிமிஷம், அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கீழே பாருங்க. யார் யார் இவரெல்லாம் வந்து எதிர்த்து நின்று கிண்டல் கேலி பண்ணாரோ இவனையும் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு அந்த சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். எப்படி? ஆமாம், இவரையும் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு அந்த இறைவனையும் வழிபாடு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி கீழே என்ன பண்ணிருக்காங்க பார்த்தியா, ஆமாம் சுவாமி, அப்போ நான் உனக்கு வந்து நீந்தி வந்தேன், அப்பயும் நீ ஏற்றுக்கல, கட்டையாக வந்தேன் அப்படியும் நீ ஏற்றுக்கல, தோணியில் வந்தேன் நீ ஏற்றுக்கல, நீ உனக்கு பல வடிவத்தில் உனக்கு வந்தேன். நீ நினச்ச ரிஷபத்தில் ஜடாமுடியோடு வரணும், இடைப்பாகத்தில் வந்து பார்வதி உட்காந்துருக்கணும்,
அப்படி முருகன் வரணும். திடீர்னு பார்த்தா அந்த வெட்லாச்சாரிய படத்துல வர மாதிரி நிறைய ஒரு இமேஜினேஷன்லாம் பண்ணி வரும் நீ நினைச்ச. அது உன்னுடைய தவறு. நான் தூணிலையும் இருப்பேன், தூணிலும் இருப்பேன், நம்பணுமா இல்லையா? அப்ப நீ எல்லாத்தையும் என்கிட்ட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு சூழல்ல வரும்போது பார்த்தோம்னா தான் அப்பதான் வந்து இந்த அந்த அந்த கோயில் உள்ள அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி படங்கள்லாம் போட்டு நம்ம இருப்பாங்க. அதுக்கப்புறம் முழுசா உள்ளுக்குள்ள வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா நல்லா ஓரளவுக்கு டெப்தா இதில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த ஜோதிடத்துல தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம அழகா பேசிட்டோம். ரைட், ஓகே. இது ஒரு பொது கருத்து. நம்ம ஏன் ஜோதிடத்துக்கு வந்தோம், ஒரு கதைகளை உள்ள சொல்றோம். இதெல்லாம் எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படும். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கும் யாராவது ஒருத்தர் மூர்க்கத்தனமா வந்து நம்மகிட்ட உட்காந்துட்டு இருப்பாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கதை தேவைப்படுங்கிறதுக்காக சில விஷயங்களை அந்த கதை நம்ம கொடுக்குறோம். இவ்வளவும் பேசிட்டு ரைட், ஓகே. நீங்க ஒரு ஜோதிடருங்கிறீங்க, இவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் தெரியுங்கிறாங்க. ஒரு சப்ஜெக்ட் கூட சொல்லாம நீங்க ஜோதிடரை பத்தி சொல்லாம நீங்க பாட்டு வழக்கம் சொல்லிட்டு போனா கரூரை பத்தி சொன்னீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலும் குடிங்கிறீங்க. வாங்கலுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஊர். வாங்கல்னாலே பெருங்குடி. பெருங்குடிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு இந்த கோயிலில் வந்து வாங்காளம்மன் கும்பாபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க, அவ்வளோ நேர்த்தியாக பண்ணுவாங்க, அவ்வளோ வழிபாடு பண்ணுவாங்க, குலதெய்வத்தை அப்படி கும்பிடுவாங்க. வாங்கல்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயில். வாங்காளம்மன் அம்மன் ரொம்ப அற்புதமான அம்மன். அது அவ்வளோ சக்தி. அவங்களுடைய குடிப்பாட்டு மக்களை பூரா அம்பாள் வந்து நல்லா சுகமாக வச்சிருக்கு. ஒருத்தவங்க ஒரு பல கோடி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு போன இடத்துக்கு 2 சப்ஜெக்ட் கிடைச்சா தான் நம்ம வருவோம். இல்லையா நம்ம அங்கே சரி அவங்க ஏதோ உட்காந்து சுயபுராணம் பாடிட்டு போயிடுவாங்க. நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறோம்? அந்த புராணத்தை வச்சு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஆணிலை சொன்னார், அவர் வந்து கரூரில் இருந்தார், கோயிலில் இருந்தார், போனேன் வந்து இதை பார்த்து எப்படி ஜாதகம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சுயபுராணம் சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் நமக்கு வரும். சரி, இப்போ வந்து ஒரு சின்னதாக சப்ஜெக்டாக சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு வழி விட்டுருவோம். சரிங்களா? இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் வரும். ஜோதி இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம சொன்னா தான் அந்த ஜோதிடத்தை பற்றி நல்லா வரும். இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது நோய்ங்கிற பிரச்சனையாகவே வச்சுக்குவோம். அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நோய் வரும் காலம், நோய் தீரும் காலம் 2 சப்ஜெக்ட். அது ஒரு சப்ஜெக்ட். சரி, நம்ம அதை மட்டும் ஒரு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ நோய் வரும் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஜெக்ட் பார்க்குறோம். எப்படிங்க? நோய் வரும் காலம். ஜாதகத்தை பார்த்தோன்னே வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்போ 6ஆம் அதிபதி திசை நடக்குது அவங்களுக்கு. எப்படிங்க? 6ஆம் திசை நடக்குது. அப்போ 6ஆம் திசை என்ன? இப்போ மேச லக்கணமாக வச்சுக்குவோம், காலபுருஷனையும் வச்சுக்குவோம். நம்ம மேச லக்கணத்துக்கு 6ஆம் திசை எது? புதன். அப்போ அந்த புதன் திசை நடக்கும் பொழுது வந்தால் புதன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து புனர்பூசத்தில் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். எப்படிங்க? புனர்பூசத்தில் கடகத்தில் இருக்கிறார். இப்ப வந்து குரு எங்க இருக்கார்? கடகத்தில் இருக்கார். இப்ப கோச்சாரத்தில் எங்க இருக்காரு? கடகத்துக்கு வந்துட்டாரா? புனர்பூசத்தில் இருக்காரா? இப்ப இந்த ஜாதக அமைப்பு யாரா வந்தாலும் இப்ப உங்களுக்கு நோய் வந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது புதன் குரு சேர்க்கையில் நீங்கள் அதாவது எல்லா லக்கணத்துக்கும் போட்டுக்கணும். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 6ஆம் அதிபதி நீங்கள் எடுத்துக்கணும். நான் சொல்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறேன். சரி, ரைட்டு, ஓகே. பேசிக்காக சொல்கிறேன், அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு மேஷ லக்கணம், மேஷ லக்கணத்துக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வர்றாங்க. அப்போ வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்கணும். எப்படிங்க? ஃபர்ஸ்ட் சுகஸ்தானத்தை பார்க்கணும். சுகஸ்தானத்தில் யார் இருக்கா? புதன் இருக்கார். புதன் வந்து அந்த லக்கணத்துக்கு யாரு? 6 கூடையவன். அந்த 6 கூடையவனுடைய யார் சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு? நான் சொன்னேன், குரு சாரத்தில். குரு வந்து அந்த லக்கணத்துக்கு எத்தனை கூடையவன்? 12 கூடையவன். 12 கூடையவன். அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 6ஆம் அதிபதி மேல, ஜனனகால 6ஆம் அதிபதி மேல 12ஆம் அதிபதி கோச்சாரத்தில் அவங்க போய் அவர் மேல உசம் போது அவருக்கு நோய் வரும். புனர்பூசம் இல்லைங்க, நீங்க அந்த நட்சத்திரத்தையே விட்டுருங்க. நீங்க கடகத்துல வந்து புதன் இருக்காரு. 12ஆம் அதிபதி வந்து இப்ப 6ஆம் அதிபதி வந்து எங்க இருக்காரு? கடகத்துல இருக்காரு. அந்த 6ஆம் அதிபதி புதன் மேல குரு வரக்கூடிய காலம். புரியுதுங்களா? இப்ப வந்து இப்ப மேச லக்கணமா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, இப்ப புதன் வந்து கடகத்துல இருக்காரு. இப்ப யாரு? குரு வந்து எங்க வந்திருக்காரு? கடகத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அந்த மேச லக்கணம் வந்திருக்குது, யாரா வந்திருக்காங்க, அங்க புதன் இருக்கா? இப்ப அங்க குரு டச் ஆகுறாரா? டிகிரி கரெக்டா டச் ஆகுதா பாத்துக்குங்க. அவங்களுக்கு வந்து இப்ப வந்து உடல்நிலை பிரச்சனை இருக்கும். வியாதி அவங்களுக்கு இப்ப வரும். எப்படிங்க? வியாதி அவங்களுக்கு இப்ப வரும். அப்ப அந்த வியாதி வந்து பலமா இருக்கா பலவீனமா இருக்கா?
கூட சனி தொடர்பு கொண்டா பலமா இருக்கு. பாதகாதிபதி எப்படிங்க? பாதகாதிபதி சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கு. அது உயிருக்கு வந்து உயிரளவுக்கு மோசம், உயிர் போற அளவுக்கு மோசமா இருக்குமான்னு பார்த்தா அங்க சனியோ சுக்கிரனோ வலு பெற்று, எப்படி சனியோ சுக்கிரனோ வலு பெற்று செவ்வாயோ வலுப்பெற்று அந்த 4ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் உயிர் சந்திரன் கெட்டு விட்டால் உயிர் போறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. இது வந்து ஹையஸ்ட் இதா இருக்கிறது. நோய் வரும் காலம் சொல்லியாச்சு. சரிங்க, இந்த நோய் எப்பங்க எங்களுக்கு தீரும் அப்படின்னு உங்கள்கிட்ட அடுத்து கேட்பானா கேட்க மாட்டானா? அது எப்படி சொல்லுவீங்க? தசா புத்திலாம் போகக்கூடாது. நான் வந்து கோச்சாரத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து தசா புத்தி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் தேசம் நடக்குதுன்னு சொல்றேன். இப்போ கோச்சாரத்துக்கு வச்சு நானே முடிச்சிடறேன். அது ஒன்றும் போட்டே. இப்போ அந்த 11ஆம் அதிபதியே வந்து பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் அதிபதி வந்து அந்த 4ஆம் அதிபதி மேல 6ஆம் அதிபதி மேல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி போகும்போது நோய் வரும். அந்த நோய் எப்ப தீரும் அப்படின்னா அந்த 6ஆம் அதிபதி மேல 11ஆம் அதிபதி போகும்பொழுது நோய் தீரும். ஆனா அவரே பாதகாதிபதியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 5ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளும் போது தான் நோய் தீரும். ஓகேவா? சில பேத்துக்கு வந்து 6-11 வரும். எப்படிங்க? சில பேத்துக்கு 6-11 வரும். அதனால அந்த 5ஆம் அதிபதி அந்த கோச்சாரத்துல அந்த 6ஆம் அதிபதி மேல போகும்பொழுது அந்த நோய் அவங்களுக்கு தீரும் காலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சப்ஜெக்டை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த கிருஷ்ணமணி அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி விரைகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீகமும் ஜோதிடமும் அப்படிங்கிற அமைப்பில் நிறைய அழகாக சொன்னார். ஏன்னா அனுபவம் தான் எல்லாமே. அதனால் ஐயாவுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில்